தூத்துக்குடியில ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு விஷயம். கிராமப்புறங்கள்ல அந்த மாணவிக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லப்புறம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இயற்கை போதை கழிக்க போயிருக்காங்க. அப்போது ஒரு கேவலப்பட்ட ஒருத்தன், ஒரு கேடுகட்ட ஜென்மம். அது வந்து ஒரு மாணவி, ஒரு 11ஆம் 12ஆம் படிக்கக்கூடிய மாணவின்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கான். அதுக்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இரட்டை தூக்கு தண்டனை. அது வந்து தாவைக்கு ஆட்சியில தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருமையா இது பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது முற்றிலுமாக ஒரு தவறு, முற்றிலுமாக தப்பு. இது தாவைக்கா இந்த ஆட்சியில் அது செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், குற்றம் என்னைக்கு நடந்துச்சுன்னா மார்ச் 2026 நடந்துச்சுங்க. மார்ச் 2026னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க ஆட்சியில் தான் இது நடந்துச்சு. அந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஆட்சியில வந்து மார்ச் 2026 ஆண்டு நடந்த இந்த ஒரு பதிவு வந்து எஃப்ஐஆர் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்ப விசாரியே 10 தனிப்படை ஒரு குழு அமைச்சு அதுக்கான ஒரு விசாரணை நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குற்றவாளியை இது வந்து சீக்கிரமா தான் குற்றவாளியை கைது பண்ணாங்க. ரொம்ப நாள்ல இருக்குல்ல. ஆனா கைது பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 21 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை அங்க வைக்கிறாங்க. இவன் மேல ஒரு குற்றப்பத்திரிகையை வச்சு விரைந்து செயல்பட்டு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஆட்சியில வந்து ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர் தான் தினசரி விசாரணையில அந்த வழக்கறிஞர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமிச்சு அதுக்காக மாற்றுக்காலம் கூட வராம அவங்கள அந்த கைதிய தப்பு நிரூபிக்கப்பட்டு போஸ்கோ வழக்குல உள்ள தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் மாறிக்கொண்டே வரும்போது அவனுக்காக ஆட்சியில வந்து அங்க இருக்கிற ஆட்சியில மறுபடியும் இவனுக்கு வந்து தண்டனை நிரூபிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு இரட்டை தூக்கு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. எப்ப அறிவிச்சாங்க? இரட்டை தூக்கு தண்டனை 25 மே முந்தானத்தான் 25ஆம் தேதி இரட்டை தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அது இந்த ஆட்சியில இரட்டை தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கான கேஸ் டிஎம்கே நடந்துச்சு. டிஎம்கே வழக்கறிஞர் தான் பண்ணாங்க. அவங்க தான் இந்த குற்றத்துக்கான நீதியை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல அவங்களோட கிரெடிட்ஸ் வந்து டிஎம்கேக்கு தான் சாரும். இப்போ வந்து இது அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு பொண்ணை பாதுகாப்பு இல்லாம, ஒரு பொண்ணை பாதுகாக்க துப்பு இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட நிறைய நிலைமைகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஆனா இதை வச்சு ஒருத்தவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. நாங்க தான்டா எடுத்து கொடுத்தோம், டே அண்ணன் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டாரு பாடுறா அப்படின்னு சொல்லும் போது மிகவும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படியெல்லாம் பண்றாங்களே, இப்படிலாம் பேசுறாங்களே, எப்படா? சரி, அதையும் தாண்டி வந்து இங்க மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனிதாபிமானத்தை வச்சு பேசுங்க. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருக்கு சரிங்களா. இரட்டை தூக்கு தண்டனை ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, நீதி கிடைச்சிருக்கு. அதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு வர வேண்டாம். இப்பவும் சொல்றேன், இது தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில தான் வெளியில வந்திருக்கு. ஆனா வெற்றிக்கழகத்தால வெளியே வரல அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க சரிங்களா. அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சதுக்கு நீதி பெற்று தந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.